பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்கள் துக்கமெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு அழகான கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? இதிலே 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இது முதல் பாகமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த முதல் பாகம் 2, 3 பாகத்திலே நீங்கள் அடுத்த செய்தியிலே நீங்கள் பார்ப்பீர்கள். முதலாவது பாகம், எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று. ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவான் அழகாக சொல்லுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3, 6, 7 வசனங்களை நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம். நீங்கள் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, நாங்க கண்டு இருக்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று. இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த செய்தி யார் கேட்கிறீங்களோ உங்களுக்கு அறிவிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஐக்கியம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறோமா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோமா? ஜெபத்திலே நாம் தரித்து இருக்கிறோமா? யாரோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறோம்? அல்லேலூயா. இங்கே நாம் யாரோடு ஐக்கியமா இருக்கணும் என்று அவர் சொல்றாரு. முதலாவது, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு. அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவோடு நம்ம ஐக்கியமா இருக்கணுமா? 2வது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரோடு ஐக்கியமா இருக்கவில்லை என்றால் கிறிஸ்துவர்களாகிய நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகளாய் இருப்போம். ஒருவேளை நீங்க அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்க இருளில் நடந்தீர்களானா நீங்க பொய் சொல்லுகளாய் இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு. 7வது வசனத்துல பாருங்க, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இருப்பீர்களானால் உங்களுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அதை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவா பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நீங்கள் ஐக்கியமா இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அழகாய் நடத்துவார். அவரோடு ஐக்கியமா இருங்க. அவரோடு வாழ்ந்துருங்க. சத்தியத்தின்படி நடங்க. அவரை துதிங்க, ஆராதிங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. தேவன் இந்த உலகத்திலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து இந்த பூமியிலே உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த முதல் பாகத்திலே நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருங்க. அடுத்த வார்த்தையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் இருங்க. அவர் சார்ந்து இருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். God bless you. Amen.